வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்கூடர் என்ன பண்ண போகிறோம்னா 16 Pro Max யூஸ் பண்ணுறோம். டீப்பர் டைவ் ஃபாஸ்டர் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு இந்த A18 ப்ரோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதே சமயம் 16 Pro Max ஆஸ் அ ஃபோன் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது, டே டு டே டாஸ்க் ஒரு டெய்லி டிரைவர் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது, அது மட்டும் இல்லாமல் யூஎஸ் வேரியன்ட்டு 2 eSIM ஆப்ஷன் உண்டு. ஸோ ஃபிசிக்கல் சிம் கிடையாது. ஸோ இதில் எங்கேயாவது ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் அவன் ஃபேஸ் பண்ணியிருக்கானா, அதே சமயம் OnePlus 13லேருந்து இப்போ இதுக்கு வரும்போது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஒரு சின்ன காம்ப்ரமைஸ் ஃபீல் ஆகுது, இல்லாட்டி என்ன ஏரியாஸ்லாம் வந்து பெட்டராக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸ் வந்து தொடர்ந்து நமக்கு இப்போ ஸ்டூடெண்ட் ஷேர் பண்ணுவான். ஃபஸ்ட்டு எப்பயும் கேட்குற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்குறேன். நீ வந்து ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக சொன்னாலும் ஓகே தான். ஸோ பில்ட் குவாலிட்டி ஆஸ்பெக்டில் உனக்கு எப்படி இருக்குது? டாப் நாச் சமல்ல. நான் அதுவும் அந்த OnePlus 13 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இது வரங்க இவருங்க இந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணுறது காரணம் என்னன்னா, அந்த OnePlus 13 வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. அதுக்குள்ளே நிறைய பேர் வந்துட்டு ஒரு ஐஃபோன் வச்சிருக்கனால OnePlus தாக்குறாருன்னு நினச்சிக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் சூடரோட இன்னொரு வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வாங்க, அப்போ உங்களுக்கு புரியுதா? டேரக்டாக இதில் வந்து லேண்ட் ஆனவங்க தப்பாக நினச்சிக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதல்ல சொல்லிடுறேன். இது என்னது, நீங்கள் OnePlus வந்து இவனே தான் சொல்லியிருப்பான் அந்த வீடியோவில், OnePlus வந்து பர்ஃபார்மன்ஸில் வேறு லெவல், அது ஒரு பீஸ்ட் அப்படின்னு. அதே சமயம் பில்டு குவாலிட்டி ஏன் இப்படி கமெண்ட் பண்ணுறாங்கிறது நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு வாங்க. சரி, ஓகே. கம்பேர்ட் டு வரேன், ஃபோனை கையில் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இது வந்து சாலிடாக இருக்குது ஃபோன். ஆமாம், எனக்கு வந்து என்ன ஃபீல் ஆச்சுன்னு நான் கேஸ் ரிமூவ் பண்ணிடுங்க ப்ரோ. இந்த டிவைஸை கம்பேர் பண்ணும்போது இதோட நான் 15 Pro Max கையில் எடுக்கிறேன். 15 Pro Max எடுக்கும்போது 14 Pro Maxும் ஆஃபீஸில் இருந்தது. 14 Pro Max ரொம்ப ஹெவியாக ஃபீல் ஆச்சு. 15 Pro Max லைட்டாக இருந்தது. ஏன்னா ஏன் லைட்டர்னா அந்த டைட்டானியம் வந்து அந்த அட்வான்டேஜை கொடுக்குது. இதுக்கு முன்னாடி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருந்தனால ஹெவியாக இருந்தது. பட் இப்போ இங்கே நான் பார்க்கும்போது கூட எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, நீ பிளாக் டெம்பர் போட்டு அசிங்கப்படுத்தி வச்சிருக்கேன். ஆமாம், சரியா? இந்த டெம்பர் இல்லைன்னா மினிமலாக இருக்கும், இன்னும் பெசலாக. நான் அது ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே இப்போ ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா பார்க்கறதுக்கு வந்து 15,000 ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி மாற்றி வச்சிருக்கேன். மனசாட்சி இல்லாத அது ஏன்னா வெளியில் நான் வரேன். ஆக்சுவலி நான் 2 டெம்பர் வச்சுருந்தேன். இது முந்தா நேற்று மாட்டினது தான் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தான் டஸ்ட்டே தங்க ஆரம்பிக்குது. ஸோ மாட்டினது காரணம், வெளியில் வரப்போ நான் கொஞ்சம் டே டைமில் வெளியில் நிறைய சுற்றுவேன். அப்போ வந்து எனக்கு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கும்போது கூட பேக்ரவுண்ட் ரிஃப்ளெக்ஷன் கொஞ்சம் கிளாசி டிஸ்பிளே. சாம்சங் அந்த விஷயத்தில் வந்து ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் சூப்பராக இருக்கும். ஆமாம், செம்மையாக தான் இருக்குது. அதுக்காக தான் நான் இது ஒட்டுனேன். ஆனால் அது டெம்பரரி சொல்யூஷன் தான். இப்போ கொஞ்சம் வெளியில் போகிற வேலை நிறைய இருந்துச்சுன்னா நான் யூஸ்வலாக ஃபோனை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருப்பாங்க, ஒரு எக்ஸசைஸும் போட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ அதனால் இப்போ இது இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம், கையில் எடுத்தோடனே நான் வந்து அந்த ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன். மினிமலாக இருந்துச்சு, சார்ஜரில் ஃபைன். அந்த ஃபோன் பேக் ரிவீல் ஆகி தெரிஞ்சதாக இருக்கட்டும், அதை நான் ஃபஸ்ட்டு கையில் எடுத்தோடனே எல்லோரும் ஷார்ப் ஏஜஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அந்த ஃபோனை கையில் பிடிக்கிறப்போ இட் வாஸ் சாலிட். ஷார்ப் எட்ஜ் வந்து ஆக்சுவலாக 14ஓட முடிஞ்சு. ஓகே, 15லேருந்தே உனக்கு ஷார்ப்பை காலி பண்ணி ஓரளவுக்கு இது பண்ணிட்டாங்க. இப்போ 16ம் 15ம் ஐடென்டிக்கல் தான். ஏன்னா உங்களுக்கு இங்கே ஃப்ரேமில் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லாவே கர்வ் ஆயிருக்கும். ஸோ இன்னும் நான் வர ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐஃபோன் வச்சுருக்கேன். இதில் நான் வந்து பூட்லோட அன்லாக் பண்ணி இதில் ஆண்ட்ராய்ட் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த ஐஃபோனில் வந்து பேக் காட்டக்கூடாது. இந்த ஐஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சோல் தான் இருக்கும். ஆமாம், இதுவும் அதே டிசைன் தான். சைடில் ஃபேஸ் அன்லாக் இருக்குல்ல, பஞ்சோல் வச்சுட்டு ஃபேஸ் அன்லாக் இருக்குது, பயோமெட்ரிக், ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஐஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் இல்லை. ஆமாம். ஸோ ஆமாம், அது வந்து ஒரு இது தான். ஸோ எடுக்கிறேன், அன்பாக்ஸ் பண்ணுறேன், வீட்டுக்கு வரேன். எல்லாரும் எனக்கு வந்து சொன்னது, ஐயோ ஐஃபோன் போறியா, டிரான்சிஷன் செம்ம டஃப்பாக இருக்கும். எனக்கு அது சுத்தமாக தெரியல. ஓகே, எங்கே காண்டா இருந்துச்சுன்னா, நீங்கள் டிவைஸ் செட்டப் பண்ணும்போதே வாட்ஸ்அப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும், இல்லாட்டி ஃபோனை ரீசெட் அடிச்சு திருப்பியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆனால் அது ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு, சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு. மூவ் டு iOS போட்டேன், ஃபோட்டோ கான்டாக்ட்ஸு உங்களுக்கு ஆப்பே லாகின் ஆகி வந்தது, வாட்ஸ்அப்பு. அது எனக்கு மைண்ட் ப்ளோனாக இருந்துச்சு. நான் நினச்சேன் உள்ளே நினச்சேன் ஓடிபி போடணும்னு நினச்சேன். அங்கே எங்கே விட்டோனோ அப்படியே இருந்துச்சு. நம்பிக்கை சார், அதான் எல்லாம் முடிஞ்சு. எனக்கு அங்கேயே ஐம் ஃப்ளாட். அந்த இன்டெகிரேஷன் வந்து ஃப்ளாட். எடுத்துகிட்டு வரேன் வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு பேனல் குவாலிட்டி எனக்கு வந்து நான் சொல்கிறேன்ல, எனக்கு விவிடாக இருக்கணும்ல, எனக்கு வந்து நேச்சுரலாக இருந்தால் பிடிக்கும். எனக்கு எப்படி இருக்கோ அப்படி இருக்கணும். ஓகே, அது வந்து அழகாக டெலிவர் பண்ணிச்சு. ஸோ அது அவ்வளோ ஒரு சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு. அந்த ஹலோன்னு வந்து அந்த வெல்கம் ஸ்க்ரீனாக இருக்கட்டும், அதுலேருந்து அந்த ஐஃபோன் லோகோ இப்படி வந்து ஐகான்ஸ் நிற்கிற வரைக்கும் எங்கே ஸ்டட்டரும் இல்லைங்க. லைக் எங்கேயுமே லாக் ஆகலை. நான் ஆக்டிவேஷனில் எல்லாமே ஸ்மூத் அடுத்து முடிஞ்சு வந்துட்டேன். அப்புறம் தான் தோணுச்சு, இவனுங்க என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றாங்க, நம்ம இவ்வளோ ஈஸியாக ஸ்விட்ச் ஆகிட்டோம். இது வரைக்கும் நல்லா இருந்தது. எங்கே வந்து நான் சின்ன சின்ன கடிகள் ஆரம்பிச்சேன்னா, மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது பாப்அப்பில் வச்சு என்னால் ஒரு ஆப் பார்க்க முடியல, மேலே கீழே ஸ்ப்ளிட் விண்டோ வைக்க முடியல. ஃபோன் சிம்பிளாக எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு வேலை கொடுத்தா நான் அது உருப்படியாக செய்வேன்ற மாதிரி பண்ணுச்சு. கரெக்ட். ஆப்புக்குள்ளே அனிமேஷன் ஸ்டார்டர் இல்லை. இன்ஸ்டாகிராமில் வீடியோ ஸ்டோரி அப்லோட் பண்ணிவிட்டு எங்கடா காணும் அப்படின்னு ஆண்ட்ராய்டில் தேடுவோம், அந்த இஷ்யூ இல்லை. டக்குன்னு நான் இன்ஸ்டாகிராம்லேயே நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடும் போது ஒரு வீடியோ எடுத்து போடுறனாலும் கிளாரிட்டி நல்லாயிருக்கு. அதை நான் இம்மீடியட்டாக நோட்டீஸ் பண்ணேன் ப்ரோ. இன்-ஆப் வீடியோ கிளாரிட்டி வந்து திருக்கி விட்டுருச்சு. இதெல்லாம் நல்லா இருக்குன்னா, இப்போ வந்து ஆக்சுவலாக ஐஃபோன் ஃபஸ்ட்டுடா, அதுக்கப்புறம் இது எங்கே வந்துச்சுன்னா சாம்சங்க்கு வந்துச்சு.
அப்புறம் பிக்சல். இவங்க இந்த பிக் நேம்ஸ் இந்த 3 பேர்கிட்ட தான் இந்த இன்ஸ்டாகிராமில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ஜாய் பண்ணலாம். இதை சொல்லி தான் ப்ரோ என்ன அடிச்சாங்க, நீங்கள் எதுக்கு OnePlus போனேன்னு இதை சொன்னாங்களா ஒருத்தங்க சொன்னாங்க. இருந்திருக்காங்க. ஏன்னா ஒரு வீடியோலலாம் இருக்கும் தெரியுமா, அவர் ஆண்ட்ராய்டோட டீம் வந்து உட்காந்து பேசுவார், எஸ் வி ஆர் கோயிங் டு இம்ப்ரூவ் திஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆன் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் அதெல்லாம் ஒருத்தன் டேக் பண்ணியிருந்தாங்க. அது ஆண்ட்ராய்டில் இருக்கு, இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்ல. பர்மிஷன் யார் தரணும்னா இன்ஸ்டாகிராம் மெட்டா தரணும். ஓகே. இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து HDR இருக்கு, இங்கே என்கிட்ட HDR பேனல் இருக்குங்கிறதுக்காக ப்ளே ஆகிடுமா? ப்ளே ஆகாது. வைட் L1 வேணும். வைட் L1 இருக்கு, இருந்தாலும் ப்ளே ஆகிடுமா? எவ்வளோ ஃபோன்ஸில் நெட்ஃப்ளிக்ஸோட அஃபிஷியல் 4K HDR ப்ளேபேக் கிடைக்காது, ஆனால் உள்ள 8 லிட் இருக்கும், தூங்கிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு வந்து அந்தந்த பிராண்ட்ஸ் ஒரு சில செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வச்சிருப்பாங்க. இவனுக்கு கொடுக்கலாமா, இவனுக்கு கொடுக்கக்கூடாதா. iQOO 13 ப்ளே ஆகாதுல்ல, நிறைய சேலஞ்சஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. பிக்சல்லாம் பார்த்தோன்னா இப்போ இல்லை, பிக்சல் 4a 5G, பிக்சல் 5 சீரீஸு, பிக்சல் 6 சீரீஸு, அந்த டைம் வரைக்கும் எப்போ பாரு அமேசானில் HDA ப்ளே ஆகாது. ரெட்மியில் யூடியூப்ல HDR வராது, பார்த்துருக்கீங்களா? இல்லை, இப்போ யூடியூப்ல HDR வராதுங்கிறது கூட பார்த்தோன்னா உனக்கு என்ன தோணும்னா, அது ஃப்ரீயாக இருக்கிறவனுக்கும் HDR தான், ப்ரீமியம் பே பண்ணாலும் HDR தான். அது கதை வேறு. இங்கே நீ சப்ஸ்கிரிப்ஷன் தனியாக போட்டு அமேசான் பிரைமில் போய் பார்க்குறேன், நெட்ஃப்ளிக்ஸில் சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு போய் பார்க்குறேன், அப்பயே HDRம் ப்ளே ஆகாது, HDM ப்ளே ஆகாதுன்னா உனக்கு எப்படி இருக்கும்? சரி, ஃபோன் வந்து 15,000 வாங்கியிருக்கேன்னா சரி ஓகேன்ட்டு போயிடுவேன். ஃபோனையும் நான் 44,000 கொடுத்து வாங்குறேன் அப்படின்னா அப்படி இருக்கும். கரெக்ட் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா ப்ரைஸ் கொடுத்து வாங்கி இல்லைன்னு, அது மாதிரி நான் இதில் எதுவுமே நான் சொல்ல முடியல. சீம்லெஸ்ஸாக இருந்துச்சு, எல்லாமே டிக் பாக்ஸ் தான். இல்லை உண்மைங்க. இது வந்து நான் திரும்பியும் சொல்கிறேன், அந்த ஹை ஸ்லாப் பே பண்ணுறோம்ல, அது எங்கே ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தா ஆஃப்டர் சேல் சப்போர்ட்டும் சீரிஸாக நல்லாயிருக்கும். கேர்ப்ளஸ் போட்டவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அது தவிர மற்றபடி என்னென்னா அப்ளிகேஷன் கம்பேட்டபிலிட்டி வந்து அல்ட்டியாக இருக்கும். பக்கே இல்லைன்னு நான் எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டேன். எவ்வளோ வீடியோவில் நானும் போட்டு கலாச்சிருப்பேன். இப்போ அப்டேட்ஸ் வந்து எல்லாரும் கொடுக்குறாங்க, ஆப்லும் கொடுக்குறாங்க, என்ன கதைனாலும் ஓகே. பாருங்களேன், ஒரு சின்ன விஷயத்தை வந்து உருட்டி 15+க்கு இல்லாமல் பண்ணியா சரி ஓகே. அவங்க வந்து OS அளவில் ஒர்க் பண்ணும்போது அவங்க அதுக்கு ரேம் அலோகேஷன் ஒன்று யோசிச்சிருப்பாங்க. அந்த ரேம் இல்லைங்கிறது ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் ஆயிடுது. அதான் ஃபேக்ட்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லுவோம், கரெக்ட் தான், திட்ட தான் செய்வோம். இது இல்லை அது இல்லை, அதை கொடுத்துருக்கலாம், அதை கொடுக்காம இருக்கும். இப்போ பாரு, தனியாக ஒரு ஆப் போட்டு நான் ரன் பண்ணனா அந்த எல்லாமே ஒர்க் ஆகுது, அப்புறம் ஏன் கொடுக்கலன்னு நம்ம கேட்குற மாதிரிலாம் இருக்கும். பட் ஓஎஸோட இன்டெகிரேட் ஆகி வரும்போது அது வேற மாதிரி மெமரி பிடிக்குங்கிறது. அப்போ லோக்கலில் ரன் ஆகுதுல்ல உங்களுக்கு? ஆமாம், அப்போ லோக்கலில் ரேம் தேவையில்ல. ஸோ அதான் இல்லை, ஒரு சில லாஜிக்ஸ் நமக்கு வந்து சில சமயங்களில் புரியாத மாதிரி இருக்கும். அதாவது ஒரு ஜென்ரல் யூஸரை சொல்கிறேன். ஆனால் அப்படி இருக்கும் போது 14+ வந்து கேப்பபிளான டிவைஸ், SoCயும் கேப்பபிளான SoC, ரேம் இல்லைன்னு கொடுக்கல. 14 ப்ரோ கொடுப்பேன், 14 ப்ரோ கொடுப்பேன். 14+ ஒரு கேவலமான டிவைஸ். அதே சொல்ல நான் வாய் தவறி சொல்லிட்டேன், நான் சொல்றது ப்ரோ. இல்லை நான் ஏன் +ப்ளஸில் கேமரா எங்களை சாக அடிக்குதுங்க. ஃபோனர்னால தான் நாங்கள் டேபிள் வச்சிருப்போம். சில சமயங்களில் என்ன நினச்சிக்கொண்டே தெரியல, ஃபோக்கஸ் எங்கேயாவது இஷ்டத்துக்கு லாக் பண்ணிவிடும். லாக் பண்ணதுக்கப்புறம் என்ன நம்மளால சரியாக வீடியோ எடுக்க முடியாது. பிளேயரே க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப வந்தால் மட்டும்தான் ஆட்டோ ஃபோக்கஸ் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி கோளாறு பண்ணி விட்டுருச்சுன்னா அந்த வீடியோவே சதஞ்சு போயிடும். கரெக்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் 14+ல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் 15+ அற்புதமான டிவைஸ். 15+ அழகா இருக்கும், நல்ல டிவைஸ். 15+ ப்ரோ கலர்ஸ் சட்டிலான ஒரு கலர். 15 சீரிஸ்ல ஸ்டார்ட் ஆகி தான் என்னாச்சுன்னா டிவைஸோட கலர்ஸும் மாறிடுச்சு. டிவைஸோட கலர் எப்படி இருக்கு, அந்த தோற்றம் இப்போ இங்க இருக்கிறது ஒயிட் பனி மாதிரி இருக்கு. இது அவன ப்ளூலாம் எடுத்துக்க. இப்போ இது பாரு, இது ஒரு மாதிரி ப்ளூ. ஸோ இதெல்லாமே அப்படியே கிரீனோட ஒரு பார்ஷியல் டிண்ட், அப்படியே ப்ளூவோட ஒரு பார்ஷியல் டிண்ட், அடிக்கிற மாதிரி இல்லாம. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ளூவா இருக்கு, கிரீனா அந்த மாதிரிலாம் இருக்கு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ மொத்தம் பில்டு குவாலிட்டியும் அதே சமயம் அந்த மைக்ரேஷனுங்கிற ஒரு ஃபேக்டர் வச்சு பார்க்கும்போது ஈஸியாக மைக்ரேட் ஆகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து iOS சைடில் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது எதார்த்தம் தான். அதே மாதிரி iOSலேருந்து அது ஐஃபோன்லேருந்து நான் ஆண்ட்ராய்டு வரணும் போதும் இதே சீம்லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா சாம்சங்லையும் கூகுள்லையும் கிடைக்குமே தவிர மற்ற பிராண்டில் அதே மாதிரியான ஃபீல் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இதே இந்த இடத்துல நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். யாராவது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி OnePlusக்கோ இல்லாட்டி ஓப்போக்கோ இல்லாட்டி விவோக்கோ இல்லாட்டி ஷாமிக்கோ நீங்கள் மைக்ரேட் ஆயிருக்கீங்கன்னா கூட அங்கே உங்களுக்கு நடந்த அந்த எல்லாமே ஓவராலாக எல்லா ஃபோல்டர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நீங்கள் போகிறீங்கல்ல இங்கே ஐஃபோன்லேருந்து உங்கள் ஆண்ட்ராய்டுக்கு, அதை அப்படியே நீங்கள் கூகுள்லேயோ இல்லாட்டி சாம்சங்லேயோ ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு நாங்கள் என்ன சொல்ல வரோன்னு. ஓகே, ஸோ அதுதான் ரைட்டு. ஸோ இப்போது டிஸ்பிளே தரமாக இருக்குன்ட்டு ஸ்பீக்கர்ஸ் ப்ரோ தெரியாமல் கேட்டேன். ஓகே, ஒன் ஆஃப் தி ஹானஸ்ட்டாக நான் சொல்கிறேன், நான் வந்து ஓவர் ஹைப்லாம் பண்ணல, ஹானஸ்ட்டாக இந்த ஸ்பீக்கர்லேருந்து வர பேஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியும். இல்லை உண்மைதான். எனக்கு வந்து இப்போ மார்க்கெட்லேயே இருக்கல டாப் 2 ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு சொன்னால் 16 Pro Max இதுக்கு நியரில் வரது யாருன்னா S25 தான். அதுதான் அர்த்தம். சரியா, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் டிவைஸ் வந்து எனக்கு நான் திரும்பியும் சொல்லணும்னா எனக்கு ஐஃபோன் பர்சனலாக பிடிக்கும்டா. ஒரு சில விஷயங்கள்ல தான் எனக்கு என்ன இப்போ சொன்ன அந்த மல்டி டாஸ்கிங் எனக்கு அடிக்கடி தேவைப்படும்டா. எனக்கே தேவைப்படும். ஏன்னா நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒன்றும் யூடியூப்ல ஸ்டூடியோ ஆப் இருக்கு, உள்ளே போயிட்டு நான் ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் அதில் என்டர் பண்ணணும். இப்போ ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன்னா டைட்டில் வைக்கணும், டிஸ்கிரிப்ஷன் வைக்கணும், டேக் போடணும், எல்லாம் பண்ணணும். இது எல்லாத்தையும் நான் வந்து வேற ஒரு ஆப்லேருந்து நான் எடுத்துகிட்டு வரேன். இல்லாட்டி இப்போ ChatGPT இருக்கு, ஐயா எனக்கு ஒரு டைட்டில் நல்லா கிரியேட் பண்ணி கொடுயான்னு சொல்கிறேன். ப்ரோ சாரி டு இன்டரப்ட், கிளிப்போர்டு ஆப்ஷன் இல்லை ஐயா, கிளிப்போர்டு ஹிஸ்ட்ரி. ஐயோயோ, நான் அது உண்மையாக கஷ்டப்பட்டேன்னா அது ஆண்ட்ராய்ட்லேருந்து வரும்போது
ஒன்றும் நான் காப்பி பண்ணிட்டு வரதா வழி இருக்கு பாருங்க. அது ஐயோ அது வழி வேற டிபார்ட்மெண்ட். காப்பி பண்ணி ஓடிபி காப்பி பண்ணிட்டு வருவேன், க்ளோஸ் ஆகிடும். கீழே அடுத்த டீட்டெயில்ஸ் ஃபில்அப் பண்ணணும். நான் அதுக்கும் காப்பி பண்ணி வச்சிருப்பேன், இருக்காது. எப்படி இருக்கும்? அதுதான் ஒரு ஆப்ஷன் இல்லையே. ட்ரிபிள் அந்த எனக்கு ட்ரிபிள் ஒரு மேட்டரே இல்லை. பாதி ஃபோனில் ட்ரிபிள் தான் ட்ரிபிளாக இருக்குது. அது நல்லாவே இருக்குது, க்ளீனாக இருக்குன்ற ட்ரிபிள். அதான் சொன்னேன், ரேடியேட் ஆகும், பஞ்சியாக இருக்கும், ஃபீல் ஆகும். அந்த பஞ்ச் ஆகும்போது எப்படி இருக்கும்னா அந்த இடத்துல வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ஷனோ ஒரு மஃப்லிங் எஃபெக்டோ இருக்காது, க்ளீனாக இருக்கும். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரி லீடிங் ஸ்பீக்கர்ஸ் வந்து இப்போ நிஜமாவே ஆப்பிள் கிட்ட இருக்கு. ஒரு காலத்தில் டம்மி பைய மாதிரி இருந்தாங்க சீரியஸாக, சில்லி கை. இவன் சில்லி கையாக இருக்கும்போது HTCலாம் 1M7 1M8 ஸ்டீரியோ ஃப்ரண்ட் ஃபயரிங் கொடுத்து தெறிக்க விட்டுக்கிட்டு இருந்தாங்க இங்கே மார்க்கெட்டை. அப்போ இவங்க எல்லாம் மோனோ ஸ்பீக்கர் வச்சுட்டு தெருவா சுற்றிட்டு இருந்த பயலு இன்னைக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணிட்டான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்டை ஒரு பக்கம் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு சில பிராண்ட்ஸ் எல்லாம் தரைய மாதிரி தெரிஞ்சு கீழே போய்கிட்டு இருக்கு. அதையும் நான் என்னால் லைவாக பார்க்க முடியுது. ஏன்னா இப்போ OnePlus 13 எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன், 12ஓட கொஞ்சம் மொக்க ஸ்பீக்கராக தான் இருக்குது. டால்பி அட்மாஸ் தூக்கிட்டாங்களே, அது வந்து டியூ டு ஓ ரியாலிட்டி, வி ஹேவ் அவர் ஓன் டெக்னாலஜி. ப்ரோ அதுதான் நான் இன்னொன்று ஷாக்கானேன், எங்கடா டால்பி அட்மாஸ் ஆகணும் ஓ ரியாலிட்டி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் ரியாலிட்டிக்கு வாங்க தம்பி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. நீ தான் அவசரப்பட்டு டால்பி தேடி இருக்கேன். ஆக்சுவலாக 12 சீரிஸ்க்கு இன்னும் கூட 12 யூசர்ஸ்க்குலாம் இருக்கு. ஆனால் உங்களுக்கு நீங்கள் 13 சீரிஸ்க்கு வந்தீங்கன்னா ஓ ரியாலிட்டி தான். இதோட ஒரு வியர்டான விஷயம் சொல்லட்டுமா? 13R போனீங்கன்னா ப்ரோவில் 2 ஆப்ஷன் இருக்கும், P3யும் இருக்கும், sRGBயும் இருக்கும். 13ல பாருங்களேன் ஒரு ஆப்ஷன் ப்ரோ தான் இருக்கும், ப்ளஸ் ப்ளஸ். அதனால ப்ளஸ் ஆமாம், நீ மாற்றி அப்புறம் அது கேவலமாக இருக்குன்னு காட்டுவேன். ஆமாம் சரி சரி ஓகே, இதுக்கு வருவோம், டிவைஸ்க்கு வருவோம். ஸோ மொத்தம் டிஸ்பிளேல எந்த கேள்வியும் இல்லை. ஸ்பீக்கர்ஸ் அல்டிமேட். ஹாப்டிக் ஃபீட்பேக் சொல்லவே வேணாம். ஹாப்டிக் ஃபீட்பேக் ஆல்ரெடி நான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன், அருமையான பிடிக்கும். ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து உங்களுக்கு ரொம்ப பஞ்சியாக வேணும்னா ஜிபோர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பஞ்சியாக இருக்கும், ஜிபோர்டில் இன்னும் கொஞ்சம் மாசாக இருக்கும். ஸோ அது ஒரு பக்கம். அப்புறம் சின்ன சின்ன இன்ட்ராக்ஷன்ஸ், டிரான்சாக்ஷன்ஸ், வெரிஃபிகேஷன்ஸ் அங்கெல்லாமும் ஹாப்டிக் வரும், அதுவும் நல்லாயிருக்கும். சரியா, அது வந்து எப்பயுமே iOSல ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு ஆப்பை பிடிச்சி ஹோல்ட் பண்ணி நமக்கு வரதா இருக்கட்டும், எல்லா இடமும் நல்லாயிருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் தான். ஏன்னா பர்சனலாக பாருங்க, இப்போ இவன் டிவைஸ் யூஸ் பண்ணுறான், நானும் அந்த 16+ யூஸ் பண்ணுறேன்னு தான் பேர். பட் நான் மேக்ஸிமம் கேமரா தான் யூஸ் பண்ணுறேன். இருந்தாலும் ஒரு SE2022 எடுத்து யூஸ் பண்ணாலும் எனக்கு அதே ஹாப்டிக்ஸ் ஃபீல் வரும், அல்ட்டியாக இருக்கும். எனக்கு வந்து சீரியஸாக எனக்கு அந்த டிசைன் ரொம்ப பிடிக்கும். ஹாப்டிக் இன்ஜின் மகிமை, ஹாப்டிக் இன்ஜினோட மகிமை தான் நிஜமாக. அது ரொம்ப நாள் அவங்க வந்து எப்போ அது பெஸ்ட்டாக இருக்காங்கன்னா 6S அந்த 6 வரைக்கும் கொஞ்சம் கோளாராக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஃபிங்கர் பிரிண்ட் பட்டன் அழுத்தும் போது அது நார்மல் பட்டன், ஆனால் ஃபிசிக்கல் பட்டன் மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாம், அது வந்து எதில் ஆரம்பிச்சதுன்னா 7லேருந்து வேறு லெவலில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரிங்க, இப்போ நம்ம பயோட்டை வந்து என்ன கேட்கலான்னு இருக்கேன்னா, டிஸ்பிளே ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே எல்லாமே ப்ளஸ் தான். கேமரா மாடியூலுக்கு வரேன். என்ன தம்பி ரொம்ப பெரிய சென்சார் வச்சிருக்கீங்க, 100குள்ள சொல்லிட்டு சுற்றுறீங்க. 1/1.28 இன்ச்சாமே பயங்கரமான சென்சார்லாம் சொல்கிறேன். பிரைமரி. ஆமாம், பிரைமரி நல்லா இருக்கு. நான் நல்லா இருக்குன்னு சொல்கிறது எப்படின்னா, சோஷியல் மீடியா ரெடி ஃபோட்டோஸாக நான் சொல்லலை. நான் வந்து டக்குன்னு ஒன்று இருக்குது பேக்கெட்லேருந்து எடுத்து டக்குன்னு நான் கிளிக் பண்ணுறேன்னா, நான் எங்கே பண்ணாலும் அது கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஷாட்டு ஐடென்டிக்கலாக இருக்கும். ஆனால் எங்கே காண்டுனா இந்த கேமரா கண்ட்ரோல் பட்டன் இருக்குல்ல, அதை நீங்கள் அழுத்தி எடுக்கிறன்ற பேரில் அழுத்தும் போதே கேமரா ஷேக் ஆகிடும். ஆமாம், ஆனால் 2 கை யூஸ் பண்ணுங்க தம்பி நீங்கள். ஐயா அழுத்தி பாருங்க ஐயா, தெரியுதா? அதாவது அது ஒர்க் அவுட் பண்ண மறந்துட்டேன். நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்துட்டேன்னா சரியாயிடும். அது இவனுங்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குங்க. சீரியஸாக என்ன தான் வந்து நம்ம இந்த சைனாக்காரங்க ஜோக்கர்ஸ்ன்னு சொன்னாலும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் கீ ஒன்று கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆமாம் கரெக்ட். சரியா, அது ஃபிங்கர் பிரிண்டாகவும் யூஸ் பண்ண முடிகிற மாதிரியான ஒரு கெப்பாசிட்டிவ் கீ. ஐயா பழைய மெத்தட். இதில் என்னன்னா, லைட்டாக அழுத்தும் போது ஒரு ஆப்ஷன் வருது. ஆமாம், அதுவே ஷட்டருக்கு கொடுத்துருந்தாலும் இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அது கரெக்டு தான். ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரியான ப்ரெஷரைஸ்டு பட்டன்ஸ்லாம் யூஸ் பண்ண ஒரு பிராண்டு ஒரு நார்மல் ஃபிசிக்கல் ஸ்ப்ரிங் பேஸ்டு பட்டனுக்கு போனது நினைக்கும் போது வருத்தமாக இருக்குது. இப்போ என்னன்னா, இது பட்டனு கேமரா கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க, ஆக்சுவலாக அது பட்டனு. ஆனால் இப்போ ஓப்போவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபைண்ட் X8 அல்ட்ராவில். இப்போ X8 ப்ரோ நம்ம ஊர்லேயே இருக்குது, அதிலெல்லாம் கூட இந்த இடத்துல நீங்கள் ஒன்று பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டிவ் டச் ஸ்பாட். அது கரெக்ட். அது வந்து பட்டன் மாதிரிலாம் அமுங்கிட்டு இருக்காது. ஸோ அதை வச்சு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதில் ஸ்வைப் ஜெஸ்டர் பண்ணலாம், அதில் ப்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். ஸோ அதெல்லாம் பண்ணலாம். இவங்களும் அதே பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க நிஜமாவே ஃபிசிக்கல் பட்டன் வச்சிருக்காங்க. ஏன்னு எனக்கு தெரியலங்க, சத்தியமாக எனக்கு தெரியல. அது வந்து எனக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருந்தது. 2 ஸ்டெப்புக்கு இவங்க சொல்கிறாங்கன்னே வைடா. நான் என்ன சொல்கிறேன், ப்ரெஷர்லேயே கூட 2 ஸ்டேஜ் கொண்டு போக முடியும். எவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்திருப்பான் தெரியுமா. நான் வந்து இப்போ நார்மல் தொட்டேன்னு வைங்க, தொட்டு லைட்டாக ஒரு ஜென்டல் புஷ் கொடுத்தேன்னு வைங்களா, அதெல்லாம் ஆக்சுவலாக கான்ஃபிகர் பண்ண முடியும். ஏன்னா ப்ரெஷர் சென்சாரை உள்ள கான்ஃபிகர் பண்ணலாம். இப்போது ப்ரெஷருக்கு வந்து சப்போஸ் 8 ஸ்டேஜஸ் கொடுக்குறேன்னு வைங்களேன், அதில் 3rd ஸ்டேஜில் வந்து பாயிண்ட் ஃபோக்கஸ் பண்ணணும். 6th ஸ்டேஜ் வரைக்கும் நான் ப்ரெஷர் கொடுத்தேன்னா ஷூட் பண்ணணும். அப்படி இல்லையா, எனக்கு அவ்வளோலாம் அழுத்த தெம்பு கிடையாது, ஃபோனை நான் ஆட்டிடுறேன். லெவல் 1க்கு எனக்கு ஃபோக்கஸ் ஆகணும், லெவல் 3க்கு ஷட்ரு அப்படின்னு நம்ம கான்ஃபிகர் பண்ண முடியும். நான் அதுதான் கேட்குறேன், இவ்வளோ ப்ரில்லியண்டான ஒரு பிராண்டு எதனால் நீங்கள் அப்படி போகாமல் ஒரு பட்டனை வச்சிங்க. ஐயா இவ்வளோ ப்ரில்லியன்ட் சொல்கிறீங்க.
அந்த இடத்துல 3D டச்னு ஒரு கொடுத்தான் தெரியுமா 6Sல, அது எவ்வளோ அழகான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். அதை இங்கே ஒழுங்காக பண்ணிடலாமே ஃபுல் ஸ்க்ரீனில் பண்ணும்போது. பண்ணலாம், ஆனால் நாங்கள் 3D அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்பயும் நாங்கள் தூக்கிட்டோங்க. கடுப்பான கான்செப்ட். குயிக்காக லான்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் சொல்லலாம், ஐயா ஒரே நிமிஷம் டிவைஸ் வாங்கிக்கவா வச்சுக்கோங்க, இதனால் அழுத்தினா லான்ச் ஆகும், இந்த ஷார்ட்கட் அழுத்தினா லான்ச் ஆகும். ஆமாம், ஆக்ஷன் கீயை கூட நான் கேமரா லான்ச்சுக்கு வச்சுக்கலாம். ஒரு ஊறுகாய் போடுறதுக்கு எனக்கு எதுக்கு 3 ஜாடி? கரெக்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஜாடியெல்லாம் மாற்றிடுங்க. இந்த பட்டன் நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ போகும்போது வெல்ட் வச்சு தூக்குறோம். ஐயா அதுதான் இப்போ என்னென்னா, இந்த பட்டன் நீங்கள் உடச்சிட்டிங்க அப்படின்னா ஃபோன் ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுவாங்க. என்ன சொல்கிறேன் ப்ரோ, இந்த பட்டன் வந்து இது ஃப்ரேமோட வெல்டடு. லான்ச் ஆகும்போது என்னாச்சுன்னா, இந்த ஐஃபிக்ஸட் கைஸ்க்கு இதான் வேலை. அவங்க இதை பிரித்து போட்டு என்ன சொன்னாங்கன்னா, இந்த பட்டன் அவ்வளோ ஈஸிலி ரீப்ளேசபிள் கிடையாது, என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க திட்டிட்டு இருந்தாங்க. இப்போ தான் அது ஸ்ட்ரைக் ஆகுது எனக்கு. ஃபோன் லான்ச் ஆகும்போது திட்டிட்டு இருந்தாங்க, இது ஈஸிலி ரீப்ளேசபிளே கிடையாது, என்னையா பண்ணி வச்சிருக்க, சரி இது பட்டனாக வேறு பண்ணி தொலைச்சிருக்க. ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்த புஷ் எஃபெக்ட் போயிடுச்சு, எவனோ ஒருத்தர் நல்லா யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கான், அப்போ போயிடுச்சு, இது வந்து கரெக்டாக ஒர்க் ஆகலை, பட்டனாக ஒர்க் ஆகலைன்னு என்ன பண்ணுவோம், ஃபோனை மாற்ற சொல்லுவியா? அது மெட்டலில் கொடுத்ததா பரவாயில்லையே, சஃபயர் கிளாஸு. ஆமாம், கிராக் கிளாஸ் கேன் பிரேக். ஆமாம், உடையும். இவங்களோட சஃபேர் லட்சணம் என்னன்னு எனக்கு தெரியும், பின்னாடி இருக்கிறதுலையும் சஃபேர் கோட்டிங் இருக்குன்னு, பட் நீங்கள் எதாவது காம்பஸ் எடுத்து கீறினீங்கன்னா உடஞ்சிரும். அதெல்லாம் பண்ணிடாதீங்க, சொல்கிறதா அவங்க சொல்லுவாங்க. நானே அதனால தான் ப்ரொடெக்ஷன் போட்டு சுற்றிட்டு இருக்கேன். ப்ரொடெக்ஷன் கிளாஸ் 2000 ரூபா வாங்கி போட்டிருக்காங்க. என்ன பண்ணுறது, உள்ள ஃபாக் ஃபார்ம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும். சரி, ஓகே. இப்போ மொத்தம் கேமரா வந்து நேச்சுரலாக ஃபோட்டோஸ் எடுக்குது, வீடியோவில் என்றைக்குமே ஆப்பிள் இஸ் ப்ரோ. அது நான் ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது ஆக்சுவலி வீடியோவாக எடுக்கல, நான் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது கூஃபியாக எடுத்த வீடியோ. வீட்டுக்கு வந்து ப்ளே பண்ணும்போது ஏதோ சினிமேட்டிக் எடுத்த மாதிரி இருந்தது. அவனுக்கே தெரியாமல் அவனுக்கு எனக்குள்ளே இருக்க ஒரு டேரக்டர், அவனுக்குள்ள ஒரு பிசி ஸ்ரீராம் அந்த நிமிஷம் தோன்றி இருக்காரு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்ஸ் நிஜமா இல்லாமல் நான் சும்மா வண்டியில் வரும்போது எடுத்ததெல்லாம் கூட பயங்கரமாக. எப்போ 12 Pro Max டேஸ்லேயே, ஸோ அதெல்லாம் பயங்கரமாக இருக்குங்க. நான் 12 mini யூஸ் பண்ணும்போது 12 Pro Max டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். நான் செகண்ட்ஸ் மார்க்கெட்லாம் டெஸ்ட் பண்ணுவேன் அந்த டைமில். ஸோ அதுவே கிரேசியாக இருந்தது. ஓகே, ஸோ அவங்க கேமரா பற்றி ரொம்ப பேசுறதுக்கு எதுவும் கிடையாது, உண்மையாக சொன்னால். ஏன்னா 24 MP ஃபோட்டோஸும் நம்ம எடுக்க முடியும். 48 MP வந்து நேட்டிவ்னா 24 MPக்கும் கிரேசியான டீட்டெயில்ஸோட ஃபோட்டோஸ் எடுக்கலாம். நல்ல குட் லைட் சுச்சுவேஷனில் 24 MP எடுத்தீங்கன்னா நீங்கள் பிரிண்ட் போடுற மாதிரியான ஐடியாலாம் இருக்குன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடிட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கிராப் பண்ணி உள்ளே போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். சரியா, அதுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட் கேமரா சொல்லவே வேணாம். பேக் கேமராவில் ஒன்று ரெக்வெஸ்ட் தான், டெலிஃபோட்டோ இல்லை, டெலிஃபோட்டோவை 12லேருந்து கொஞ்சம் 48 கொண்டு போங்க. அவங்க ஆக்சுவலாக வந்து இப்போ புதுசாக இவ்வளோ தூரம் போட்டிருக்காங்க, மேபி மாறலாம். அதுக்குள்ளே வந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க, 2.5 இன்ச். யா ஆசை நம்ம ஆசை நம்ம வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, நம்ம ஆசை. ஆமாம், நம்ம என்னன்னாலும் சொல்லலாம், அதெல்லாம் வரப்போகிறது இல்லை. 2.5 இன்ச்சுக்கெலாம் இவங்க கொடுத்தாங்கன்னா சோனி தூக்கு மாட்டி செத்துடலாம். ஏன்னா சென்சார் பண்ணி தரதே அவன் தான் பாதினாரும். இதில் நான் வந்து போர்ட்ரேட் எடுக்கிறேன்ல, நான் சாம்பிள்ஸ் கூட குரூப்பில் அடிக்கடி போடுவேன். 12 MP அவுட்புட் அப்படி தரமாக இருக்கும், நல்லாயிருக்கும். அது எப்போ சொதப்புதுன்னா, சாம்சங்லேயும் அதே பிரச்சனை தான். இப்போ S23 அல்ட்ரா யூசர்ஸே டே டைமில் அவ்வளோ ஈஸியாக காண்டாக மாட்டுறாங்க, கொஞ்சம் அப்படி மாலைக்கம் வியாதி மாதிரி ஆகிடும். அப்போ காண்டாக்ட் வந்து பிரைமரி மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஆமாம், மீதி எல்லாமே. இப்போ இது அல்ட்ராவைட் நல்லாயிருக்கும், அல்ட்ராவைட் நல்லாயிருக்கும். மற்ற ரெண்டுமே செத்துரும், ரெண்டுமே 10 MP. இப்போ இதுவும் எப்படின்னா, ஒரு டே டைமில், ஒரு ஈவினிங் டைமில், சன்ரைஸ் டைமில் 3 கேமரா மாஸ் பண்ணும். அல்ட்ராவைட் கொஞ்சம் கோளாறு தான், சரியா. சைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அந்தளவுக்கு நல்லா இருக்காது, கார்னர்ஸ்லாம். ஆனால் டெலிஃபோட்டோ தெரிக்க விடும். அதே டெலிஃபோட்டோ சன் செட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகும். ஐயா இந்த ஃபீச்சர் என் ஃபேஸ் ஒழுங்காக ரெகனைஸ் ஆகலைன்னா கண்டினியூட்டி வாட்ச் என் கையில் இருந்துச்சுன்னா அன்லாக் ஆகிடும். இல்லை இப்போ நீங்கள் திருப்பி ஸ்க்ரீன் லாக் பண்ணனால போச்சு, என் நோட்டிஃபிகேஷன் வந்துச்சுல, அந்த மாதிரி சில சின்ன விஷயங்கள் நல்லா எக்கோ சிஸ்டமோட இன்டகிரேஷன் அதை சொல்கிறான். ஓகே, ஸோ இப்போ முக்கியமான தலைவர்கிட்ட இப்போ தான் வரும். A18 Pro டே டு டே டாஸ்க்கு எப்படி இருக்குது? இப்போ ஃபோன் லைட்டாக வாமா இருக்குது, பட் 5G டேட்டில் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ப்ரோ? அதான் சொல்கிறேன்ல, ஒரு டாஸ்க் கொடுத்தோன்னு உருப்படியாக பண்ணுது. ஆனால் பல டாஸ்க் கொடுக்காதீங்கிற, பல டாஸ்க் கொடுக்க முடியாது, ப்ரோக்ராமே பண்ணல. எந்த அளவுக்குன்னா நான் ஃபோன் வாங்கினது வந்து ஒரு லாகுமே நான் ஃபீல் பண்ணல. ஸ்டட்டர்ஸ் இருக்கும், லைக் லோடிங் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்து அது ஸ்டட்டர்ஸ் வரதான் செய்யும், லோடிங் ஸ்க்ரீன்ஸ் எல்லாம். பட் இப்போ வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஒரு சாட்லேருந்து இன்னொரு சாட்டுக்கு ட்ரான்சாக்ஷன் போகிறோம் வைங்க, அது வந்து அது ஒரு ஸ்டட்டர் நான் பார்த்ததில்ல. ஆமாம், ஸ்மூத்தான அனிமேஷன். அப்படியே அந்த கீழே இருக்க பாரை எப்படி ஸ்வைப் பண்ணுவோம்ல பேஜ், ஆமாம், அப்படியே போகும். அப்போ தான் என்ன தெரியும்னா 8 GB ரேமில் எவ்வளோ பேக்ரவுண்ட் ஆப் நிற்குதுன்னு தெரியும். கரெக்ட், அதெல்லாம் இருக்கும். கரெக்ட், பேக்ரவுண்டில் செமையாக நிற்குது. இதெல்லாம் நிற்கும், ஆனால் கூப்பிட்டா மட்டும்தான் சில சமயங்களில் லோட் ஆகி சாக அடிக்கும். அதுவும் எப்போ தெரியுமா, இன்டென்சிவாக அது அந்த மேட் டெம்பரையா. இன்னொன்று SOT 4500 mAh வச்சுட்டு ஃபைட்டர்ஸ்லாம் பறக்க விடுவாங்க. ப்ரோ எனக்கு சம்டைம்ஸ் எப்படின்னா, சம்டைம்ஸ் காண்டாயிடும், என்னடா இது வீட்டுக்கு வரதுக்குள்ளே சார்ஜ் போடுற மாதிரி. பட் சம் டேஸ் ஆர் தேர், நான் குரூப்பில் சில நாள்லாம் போட்டிருப்பேன். கிரேசியான இன்னொரு கண்டென்ட் யார் தெரியுமா, இதுக்கு பக்கத்துலேயே இன்னைய வரைக்கும் அந்த S25 Ultra தான்.
5000 mAhல பக்கத்துலேயே தான் இருக்கு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடியே வாழை பிடிச்சிட்டு கேட்சப் பண்ணுது. 6000 mAh 6500 mAhலாம் ஃபோன் வந்துருச்சு மார்க்கெட்டில். ஆனால் அவங்க என்ன ஆப்டிமைஸ் பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ப்ரோ இது எனக்கு நான் நினச்சேன் எல்லாருமே என்ன சொன்னா ப்ரோ மேக்ஸ் போனது காரணம் என்னன்னா ப்ரோவில் வந்து 3500 கூட இல்லை 30 சம்திங் தான். இது 4500 mAh. உண்மைதான், நல்ல கெயின். அந்த கெயினை நான் ரியல் லைஃப்பில் பார்த்தேன் அப்படின்னீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஃபோனில் 6000 mAh பேட்டரியா போட்டுருச்சு. ஃபேக்ட். எண்ட் ஆஃப் த டே நான் வீட்டுக்கு வரும்போது என்கிட்ட ஒரு 30% நிற்கிது. ஆனால் நான் ஹெவி யூஸரு, நைஸ் கேஷுவல் யூஸர்லாம் கிடையாது சார். ஹெவி யூஸரு, லாஸ்லெஸ் ஆடியோவில் தான் ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அந்த ஏகேஜி டைப் சி ஹெட்ஃபோன் அப்போ என்னது இது வழியாகவும் ஒரு அவுட்புட் கரண்ட் வந்துட்டு தான் இருக்குது. அப்படி நான் வந்து எனக்கு 1 மணி நேரம் ட்ராவல் பெருங்குளத்தூர் டு பெரம்பூர், அப்போவே ஐ வில் கெட் 30% ரெசிடுவல் பேட்டரி வீட்டுக்கு போகிறப்போ. ஸோ 70% தான் ட்ரெயின் ஆகுது. இல்லை ஹைலைட்னா 2 சிம், ரெண்டுமே இ சிம்னும் போது உங்களுக்கே தெரியும் நெட்வொர்க் ரிசப்ஷன் எந்த அளவுக்கு எவ்வளோ இருக்கும்னு. அதே சமயம் 5G ஆனில் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் ப்ரோ மேக்ஸ் ஐயா இப்போ நம்ம வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நீங்கள் வரதுக்கு முன்னாடியே நான் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தான் வந்தேன். எஸ், காலையில் போட்டது இப்போ எவ்வளோ இருக்குது? 39% இருக்குது. ஸோ அதனால் வந்து இது வேறு லெவல் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்க வெதர் எப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நான் ஸ்டீம் பார்த்து எடுத்துகிட்டு இருக்கேன். அப்போயே உங்களுக்கு ஐடியா கிடச்சிருக்கணும். சட்டையில் பார்த்துக்கோங்க. ஆமாம். ஸோ ரைட்டு, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்டில் வந்து கண்டிப்பாக செம்ம பர்ஃபார்மன்ஸ். இப்போ கேமிங்னு வந்ததுன்னா அந்த ஒரு கேம் ஆடுறீங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கேம்லேருந்து வேற எங்கேயா போயிட்டு திரும்ப கேமுக்கு வருவேன்னா லோட் ஆகும். சரியா? ஆகலை. இது இன்டென்ஸான கேமுக்கா? GTA San Andreas இருக்கா, BGM இருக்கா? ஓ, இந்த 2 கேமுமே ஆன்ல இருக்கு. சாரிங்க, ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த ஐஃபோன்ஸ்லாம் எனக்கு இருந்திருக்கு. ஆனால் இப்போ பரவாயில்ல, நிஜமாவே இப்போ மல்டி டாஸ்கிங்கில் மாஸ் பண்ணியிருக்கீங்க. ஆப்பிள் மாஸ் பண்ணி 2 ஆப்பும் பக்கத்துலேயே இருக்கு. BGMI இது நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆப். சில நாள்லாம் நான் இந்த San Andreas க்ளோஸ் பண்ண மறந்துடுவேன். ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்கேன். ஆமாம் ப்ரோ, San Andreas தான் நிஜமாக ஜாலியாக இருக்கும். ஏன்னா அதில் எனக்கு வந்து என்ன, இப்போ BGMIலையாவது ஃபஸ்ட்டு வரணும்னு ஒரு எய்ம் இருக்கும். இதில் சும்மா சிட்டியை ஃபுல்லாக இதில் நான் PS4 கண்ட்ரோலர் பேர் பண்ணலாம்ல, அதில் போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸ் வந்து வரப்போ பேக்கில் மடியில் ஃபோனை வச்சுட்டு நான் பாட்டு இப்படி சாஞ்சி ஏசியில் ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டு வரேன் பின்னாடி சீட்டில் உட்காந்து. எது இதுலையா? பஸ்ஸா? கேபா? ஓகே ஓகே. அது அந்த டெம்போ ட்ராவலர் இருக்கும்ல, அதில் அருமையாக இருக்கும். அது நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கேன்னா ஃப்ரீ இல்லை, டெஃபினட்டிவ் எடிஷன் ஃப்ரீ. உனக்கு அப்போ நிறைய கேம்ஸ் ஃப்ரீ இருக்குது. மானுமெண்ட் வேலி கூட ஃப்ரீ தான். நிறைய கேம்ஸ் ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் எனக்கு வந்து இது நம்மளுக்குலாம் ஒரு கேம் விளையாடி வளர்ந்துருப்போம். அந்த கேம் எனக்கு இது. உன் ஃப்ரெண்ட் 3 பேர் ஆடுறீங்களா? ஆமாம், எல்லாருமே ஆடுறாங்க. இது என் ப்ரொஃபைல். அவங்களும் உன் ஃப்ரெண்ட்ஸா? அவங்களும் ஆடிட்டு இருக்காங்களா? நெட்ஃப்ளிக்ஸ் பாஸ்வேர்ட் ஷேரிங் தான் உங்களுக்கே தெரியுமே ஐயா. ஓகே ரைட். ஜாலி தான். மேசிவ் பெர்ஃபார்மன்ஸ் இஸ் குட். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இதுவும் ஒன்று சொல்லிட்டேன், இது 8GB ராம்னால இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா 14 யூசர் இதே ட்ரை பண்ணா San Andreas ரீபூட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இந்த டெம்பரை பிச்சு தூர போடுறா. போட்டுறேன் ப்ரோ. காண்டத்துதுல செம்ம காண்டத்துது. ஏன்னா இவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும்னு எனக்கு தெரியுங்க ஐஃபோன் டிஸ்பிளே. அதுக்காக அதெல்லாம் தெரியாத அளவுக்குலாம் நம்ம இருக்க மாட்டோங்க. இது ஆனால் கன்றாவியாக இருக்குங்க. ஐயோ, ஏன்னா 250 ரூபா டெம்பர், அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது. இந்த கேம் விளையாடும் போது எனக்கு என் மனசில் என்னெல்லாம் வருது தெரியுமா? 8 எலிட்டில் இந்த பேஸ் ரெசல்யூஷன் உங்களுக்கு கிடையாது. இது நேட்டிவாக ரெண்டர் பண்ணுது, எந்த அப்ஸ்கேலிங்கும் கிடையாது. ஆக்சுவலாக ஜிபியூ கொஞ்சம் செம பவர். என்னதான் நம்ம ஜிபியூ சிங்கிள் ஒரு அது இதுன்னு கதை பேசினாலும் ஜிபியூ ஆப்டிமைசேஷன் ப்ரோ. உண்மைதான். எண்ட் ஆஃப் த டே ஒரு டிவைஸ்க்கு அவன் உருப்படியாக ஆப் பண்ணுவான். எல்லா டிவைஸ்லையும் ஒர்க் பண்ணணும்னு தேவையில்ல. அந்த வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். எனக்கு பாருங்களேன், ரொம்ப அது உங்களுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு எங்கே ஸ்டட்டர்ஸ் எதுவுமே கிடையாது. இல்லை எதுவும் இல்லை, ஜாலியாக இருக்குது. ரிஃப்ளெக்ஷன் கூட இருக்கும் என் ரோட்டில். இந்த ஷேடோ ரிஃப்ளெக்ஷன்லாம் வருது, எல்லாமே பக்காவாக இருக்குது. எனக்கு வந்து முன்னே அதான் பிசியில் விளாண்ட ஞாபகம். அதுவும் கண்ட்ரோலர் பேர் பண்ணி விளாண்டிங்கன்னு வைங்க, அப்படியே ஏதோ கேமிங் கன்சோல் வச்சு விளாண்ட மாதிரி இருக்கும் இந்த கேமு. சரி, ஸோ இதெல்லாம் வந்து தரமாக இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் ஒரு GTA San Andreasங்கிற சாதாரண விஷயம் கிடையாது. நான் விளாண்டனால என்ன ஆகுதுன்னா இங்கே டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். ஆனால் இந்த ரூமில் இருக்கப்போ ஆமாம் ஏசியில் இருந்தால் தெரியாது. ஒன்றும் இல்லைங்க, நான் கேபில் வருவேன்ல, கேபில் ஏசி இருக்கும், ஃபோன் ஹீட்டாக இருக்காது. நீ தான் சொன்னியே மேக்புக் M3 இப்போ ஒன்று வாங்கியிருக்கோங்க. சரியா? அதுக்கே வந்து அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஏசியில் எனக்கு தெரியல ப்ரோ, ஆனால் இங்கே வந்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சரி, பேட்டரி லைஃப் ஆல்ரெடி கமெண்ட் பண்ணிட்டான். ஸோ அதுவும் மாசாக இருக்குது. iOS ஆன் த ஹோல் உனக்கு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? ஸோ அங்கே ஆஃப்டர் கமிங் டு ஐஃபோன் ஃப்ரம் OnePlus, திங்ஸ் ஐ பாட் iPhone 16 Pro Max, Apple Watch Series 10, AirPods Pro 2, Mac Mini M4. மொத்தமாக ஆப்பிள் சைடு வந்துட்டேன். என் லைன் ஆஃப் ஒர்க்கும் அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ வை ஷுட் ஐ லென் சம் டிவைஸ்? நான் வந்து என் சைட் ஆஃப் ஒர்க்குக்கு வந்துட்டேன். ஸோ ப்ரோக்ராமிங் உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி macOS பற்றி உங்களுக்கு தெரியும். ஆமாம், செம்ம சீம்லெஸ்ஸு, ஃபாண்ட்டோட கிளாரிட்டி எல்லாமே தரமாக இருக்குது. கண்டினியூட்டி, ஏர் ட்ராப்பு, எனக்கு ஏர் ட்ராப்பு வந்து ஒரு வர மாதிரி இது. உண்மைதான், எனக்கும் அப்படி தான் இருக்குது. இன்னி வரைக்கும் மேக் மினி M1 தான் நான் வச்சுருக்கேன். 2021 அந்த டைமில் வாங்கினது. இப்போ 15+ எடுக்கிற வீடியோ அப்படி நான் ஏர் ட்ராப் பண்ணிட்டு வேலையை முடிச்சுட்டு அடுத்து வேலைக்கு போயிட்டே இருப்பேன்.
ஸோ அது உண்மைதாங்க, அது சூப்பர். ஸோ ஓவரால் எக்கோ சிஸ்டம் அதுவும் செம. அதே சமயம் iOS இன்டகிரேஷன் சூப்பர். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹுவாவே ஃபஸ்ட் இனிஷியேட் பண்ணாங்க. என்ன மாதிரினா ஹார்மோனி OS எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியான ஒரு பேஸ் கோட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அண்ட் அதை தான் இப்போ HyperOS அப்படின்னு ஷோமி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ HyperOS எதுலலாம் இருக்குன்னா கையில் இருக்கிற வாட்சில் முதற்கொண்டு HyperOS தான். கையில் வாட்ச் இப்போ அவங்க வச்சிருக்கிற காரு எல்லாத்துலேயுமே நீங்கள் HyperOS பார்ப்பீங்க. அது எதுக்குன்னா இந்த மாதிரி இன்டகிரேஷன் தான். இவங்களும் அதே தான் எப்பயோ பண்ணிட்டாங்க. அதான் இவங்க வந்து ஒரு முன்னோடியாக இருக்காங்க ஒரு சில விஷயங்களில். சரியா, ரைட்டு. ஸோ ஓவராலாக வந்து நல்ல டிவைஸ். ஆஃப்டர் சேல்ஸ் இருக்கு இல்லையா, ஆஃப்டர் சேல்ஸ் தான் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோமே, அது நல்லா இருக்கு. அதில் என்ன மாஸ் தெரியுமா, சண்டே போடல. எனக்கு என்ன சொன்னேன்னா இதில் பார்த்தீங்கன்னா டிவைஸ் சேஞ்சர்னு ஒன்று இருக்கும், டிஸ்பிளே சேஞ்சர்ன்ட்டு. அது எந்த இடத்துல இருக்கும் டிஸ்பிளே சேஞ்சர்னு? செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா செட்டிங்ஸ், அதில் அபவுட் டிவைஸ் இங்கே வந்து பார்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஹிஸ்ட்ரி இருக்குல்ல, ஜென்யூன். இது வந்து நான் உடைக்கல, நான் இப்போவே சொல்லிட்டேன், உடைக்கல, எதுவுமே பண்ணலை. டிஸ்பிளே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னு நான் சொன்னேன். அப்படியா ப்ரோ, சரி ப்ரோ, அவ்வளோதான். ஒன்றும் இல்லைங்க, லைட்டாக ரெட் ஷேட் அடிக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. பிளஸிபோ அதான் ரெட்டு. அது ஆக்சுவலாக எதுனால ரெட் அடிச்சுது அப்படின்னா ரீடிங் மோடு ரொம்ப டார்க்காக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் இருக்குன்னு. அப்படியா சார், டிஸ்பிளே மாற்றி பார்ப்போம். டேரெக்டாக எங்கே போயிட்டாங்கன்னு பாருங்க, ட்ரபுள் ஷூட் எதுவும் கிடையாது. ட்ரூ டோன் ஆனில் இருக்கான்னு கேட்டாங்க, இல்லைன்னு. ரீடிங் மோடு இல்லை, ஃபோனை கொடுத்துட்டு போங்க, 3 hours நாங்கள் வச்சுப்போம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் சர்வீஸ் கொடுக்க போகிறீங்க ஒரு இஷ்யூக்காகனா ஃபோனை ஃபார்மேட் பண்ணிடுவாங்க. ஆனால் iCloud பேக்கப் கொடுத்துருவாங்க, இல்லை லோக்கல் பேக்கப் எடுத்துருவாங்க. அது இப்போ பண்ணுறாங்க, அது உண்மையாக நல்ல இனிஷியேட்டிவ். பேக்கப் எடுக்கிறது நல்லதுங்க, நிறைய பேருக்கு வீணாக போயிட்டு இருக்கு. ஓகேவா, பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் ரீஇமேஜ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஃபோன் ஓப்பன் பண்ணி சீரியல் நம்பர் பார்த்துட்டு பார்ட் ஆர்டர் போட்டு ஃபோனை தந்துடுவாங்க. ஒரிஜினல் சீல் போட்டுருவாங்க, வாட்டர் ப்ரூஃப், அந்த ஏர் டைட் செக் எல்லாமே பண்ணி நீங்கள் டே டு டே யூஸ் பண்ணுற மாதிரி உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. 3 days கழிச்சோ இல்லை 2 days கழிச்சோ உங்களுக்கு பார்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் போய் கொடுத்தீங்கன்னா அகைன் 2 hours பார்ட்டை மாற்றி கொடுத்துருவாங்க. இஃப் யூ ஆர் ஸ்டில் அன்சாட்டிஸ்ஃபைடுனா அப்போ மட்டும் வெரிஃபை பண்ணுவாங்க. இஷ்யூ இருந்துச்சுன்னா டிஸ்பிளே சேஞ்செலாம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணுங்கள் சார், 2 hours, நியூ டிவைஸ் வில் கம், எடுத்துகிட்டு போங்க. சூப்பர். ஸோ இதுதான் ஆஃப்டர் சேல் சர்வீஸோட தரமான சம்பவம், ரைட்டா? ஸோ அதுவும் கேர் ப்ளஸ் இருந்ததுன்னா இன்னும் ஜாலியாக இருக்கலாம். ரைட்டுங்க. ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, சுடர்வண்ணன். ஓகேங்க. சுடர்வண்ணனோட இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு டீப்பர் டைவ் மாதிரி பண்ணுவோம். சரியா, ரைட்டு, பார்க்கலாம். பாய்.